கிளிநொச்சி தர்மபுரம் பகுதியில் 2 வயது குழந்தையை விற்பனை செய்த தாய் உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த தாய் குழந்தையை 50,000 ரூபாய்க்கு விற்பனை செய்துள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து தர்மபுரம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட தாய் கிளிநொச்சி நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு எதிர்வரும் 29ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொரோனா மற்றும் நீர்கொழும்பு ஆகிய காவல்துறை பிரிவுகளில் மேற்கொள்ளப்பட்ட 2 வெவ்வேறான சோதனைகளின் போது பெருமளவு சட்டவிரோத மதுபானங்களுடன் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். வலானா மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் கொரோனா காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பெல்பொல வத்த பகுதியில் இந்த சோதனை முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது 187.5 லிட்டர் சட்டவிரோத மதுபானம் கைப்பற்றப்பட்டது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய 60 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பலமுறை மின்சார கட்டணங்கள் திருத்தி அமைக்கப்பட்ட போதிலும் கடந்த 2025ஆம் ஆண்டில் இலங்கை மின்சார சபை 38.7 பில்லியன் ரூபாய் நட்டத்தை பதிவு செய்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளன. மத்திய வங்கியின் அறிக்கையின்படி கடந்த ஆண்டில் நிலவிய வறட்சியான காலநிலை காரணமாக நீர்மின் உற்பத்தி குறைவடைந்துள்ளது. இதனால் அதிக செலவு கொண்ட வெப்ப மின் உற்பத்தியை நம்பியிருக்க வேண்டியிருந்தவையே இந்த நட்டத்திற்கு பிரதான காரணமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தெற்கு அதிவேக வீதியின் தொடங்கொட மற்றும் கலனிகம இடமாற்று பகுதிகளுக்கிடையே பேருந்து ஒன்றும் லோரி ஒன்றும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த விபத்தானது நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்துக்கு காரணமாக கொழும்பு நோக்கிய போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். நானோயா கிளாரண்டன் தோட்டத்தில் பொலிரோ லோரி ஒன்று பிரதான வீதியை விட்டு விலகி பள்ளத்தில் பாய்ந்ததில் தொடர் குடியிருப்பின் மீது வீழ்ந்து நேற்று முன்தினம் விபத்துக்குள்ளாகியுள்ளது. நானோயா கிளாரண்டன் பகுதியில் இருந்து நானோயா ரதல்ல வழியாக கிரிபிட்டி பகுதியை நோக்கி பயணித்த பொலிரோ லோரியின் பிரேக் கட்டமைப்பு செயலிழந்ததன் காரணமாகவே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. நாடு முழுவதும் போலீசாரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசேட சோதனை நடவடிக்கைகளின் போது கடந்த 24 மணி நேரத்தில் மாத்திரம் 660 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. குற்றச் செயல்களை கட்டுப்படுத்துதல் மற்றும் வீதி பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கையின் போது மொத்தம் 28,078 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். பல்வேறு குற்றச்சாட்டுகளின் கீழ் மொத்தம் 660 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள 2025ஆம் ஆண்டுக்கான பொருளாதார மீளாய்வு அறிக்கையின் அடிப்படையில் நாட்டின் வாகன இறக்குமதி உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ளது. இலங்கையின் வாகன இறக்குமதி மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டதை தொடர்ந்து 2025ஆம் ஆண்டில் வாகன இறக்குமதிக்கான செலவு வரலாற்றில் 3வது மிக உயர்ந்த மட்டத்தை எட்டியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. தந்தை செல்வாவின் 49ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள தந்தை செல்வா சதுக்கத்தில் தந்தை செல்வா நினைவு அறங்காவற் குழுவின் தலைவர் ஆயர் சு ஜெபனேசன் தலைமையில் இந்நிகழ்வு நடைபெற்றது. முதலில் சதுக்கத்தில் உள்ள அவருடைய திருவுருவச் சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து சமாதியிலும் மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் கடந்த ஆண்டு மலேரியா நோயாளிகள் 5 இனங்காணப்பட்ட நிலையில் அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் எனவும் இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஒரு மலேரியா நோயாளி இனங்காணப்பட்டுள்ளதாகவும் வவுனியா பிராந்திய வைத்திய அதிகாரி வைத்திய டிசாதினி தெரிவித்துள்ளார். வவுனியா மலேரியா தடை இயக்கத்தின் பிராந்திய அலுவலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரானுக்கு எதிராக முன்னெடுத்து வரும் போரை உடனடியாக நிறுத்த கோரி சோசலிச சமத்துவ கட்சியினரால் ஹட்டன் நகரில் நேற்று கண்டன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஹட்டன் நகரில் உள்ள தொலைத்தொடர்பு அலுவலகத்துக்கு முன்பாக அமைந்துள்ள நடைபாதையில் இந்த போராட்டம் நடைபெற்றது. இதில் சோசலிச சமத்துவ கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் பாணி விஜயஸ்ரீவர்தன உட்பட கட்சியின் முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். போரை நிறுத்த கோரும் பிரதான கோரிக்கையுடன் பின்வரும் முக்கிய விடயங்களை வலியுறுத்தி போராட்டக்காரர்கள் முழக்கங்களை எழுப்பினர். சர்வதேச ரீதியில் ஒரு சோசலிச சர்வதேசவாத போர் எதிர்ப்பு இயக்கத்தை கட்டியெழுப்ப வேண்டும். பல்கலைக்கழகங்களில் நிலவும் அடக்குமுறைகளை நிறுத்தி ஒன்று கூடும் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டும். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளின் கீழான நிதி வெட்டுகளை உடனடியாக நிறுத்த வேண்டும். கல்வி மற்றும் சுகாதார துறைகளுக்கான நிதி ஒதுக்கீட்டை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற கோஷங்கள் எழுப்பப்பட்டன.
தாம் சுகவீனம் அடைந்திருந்த போது தமது நலனுக்காக பிரார்த்தனை செய்த அனைவருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பின்வருமாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. எனது உடல்நிலை குறித்து அறிய வந்ததும் நலம் விசாரித்தும் நான் விரைவாக குணமடைய பிரார்த்தித்தும் கிடைக்கப்பெற்ற தொலைபேசி அழைப்புகள் மற்றும் செய்திகளின் எண்ணிக்கை அளவிடற்கரியது. நான் ஆரோக்கியமாக மீண்டு வர வேண்டும் என நாடு முழுவதும் சர்வதேச மத வழிபாடுகளை முன்னெடுக்க நீங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் வியப்புக்குரியவை ஆகும். இலங்கை பிரஜைகளாக நீங்கள் மேற்கொண்ட இச்செயற்பாடுகள் நான் விரைவாக குணமடைவதற்கு பெரும் தைரியத்தை அளித்தன. குறிப்பாக ஐக்கிய தேச கட்சியின் உறுப்பினர்கள் எனக்காக தங்களால் இயன்ற உச்சகட்ட முயற்சிகளை எடுத்ததை நான் அறிவேன். என் மீது நீங்கள் காட்டிய அக்கறையையும் ஆர்வத்தையும் மீண்டும் பாராட்டுகிறேன். அரச வெசாக் பௌர்ணமி பண்டிகையை முன்னிட்டு பாடசாலைகள், கல்லூரிகள், பிரிவினாக்கள் மற்றும் ஆசிரிய பயிற்சி நிறுவனங்களில் ஏற்பாடு செய்யப்பட வேண்டிய நிகழ்ச்சிகள் தொடர்பான சுற்று நிரூபத்தை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ளது. அரச வெசாக் பௌர்ணமி பண்டிகையுடன் இணைந்ததாக மே 26 முதல் ஜூன் 2 வரை வெசாக் வாரமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் உரிய நிகழ்ச்சிகளை நடத்துமாறு அமைச்சின் செயலாளர் நாளக கலுவெவ தெரிவித்துள்ளார். 2026 மே 30 வரும் வெசாக் தினத்தை முன்னிட்டு அரச வெசாக் விழா மே 27 மாத்தரை திகஹொட மிடல்வெல புராதன விகாரையில் நடைபெறவுள்ளது. புத்த சாசன மற்றும் மத கலாச்சார விவகார அமைச்சு மற்றும் பௌத்த விவகார திணைக்களம் ஆகியன இணைந்து இந்த விழாவை ஏற்பாடு செய்துள்ளன. கடந்த 24 தடம் புரண்ட சாஹரிஹா தொடரூந்தில் கடமையாற்றிய ஊழியர்கள் 4 சேவையை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இடைநிறுத்துவதற்கு தொடரூந்து திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. தொடரூந்து திணைக்களத்தின் தகவல்படி தொடரூந்து ஓட்டுநர், உதவி ஓட்டுநர், முதன்மை பொறுப்பதிகாரி, உதவி பொறுப்பதிகாரி ஆகிய அதிகாரிகள் பணி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இலங்கையில் வீதி விபத்துகள் காரணமாக வருடாந்தம் 2700க்கும் அதிகமானோர் உயிரிழப்பதாக போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கவலை வெளியிட்டுள்ளார். தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பணிமனை ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தேசிய போக்குவரத்து பாதுகாப்பு திட்டத்தின் ஊடாக எதிர்வரும் 2029 ஆண்டிற்குள் வீதி விபத்து மரணங்களை பாரிய அளவில் குறைப்பதே அரசாங்கத்தின் இலக்காகும். சுமார் 53% விபத்துகளுக்கு சாரதிகளின் நடத்தையே பிரதான காரணமாக அமைகின்றது. விபத்துகளுடன் தொடர்புடைய சாரதிகளில் 15% முதல் 18% வரையிலானோர் போதைப்பொருள் பாவனையுடன் தொடர்புடையவர்கள் என தெரிய வந்துள்ளது. தமிழொலி ஒரே பார்வையில் இன்றைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழொலி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.